அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை அள்ளித்தரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியன் மிக வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சூரியன் இந்த வாரம் முழுவதுமே 6இல் அமோகமான முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாத நல்ல வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானமாகிய 6இல் வலம் வருவது என்பது எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களை நிறைவாக ஏற்படுத்தி கூட பாருங்க. எனவேதான் சூரியனினுடைய அமைப்பு என்பது இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதன்மையான நற்பலன்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சூரியன் 6இல் வீற்றிருக்கும் போது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். உச்சம் பெற்றும் சூரியன் யோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் சந்திரனின் உச்சத்தின் காரணமாக மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவேதான் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்புகளும் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன் மற்றும் சந்திரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அவமானங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல மாற்றத்தை மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. கர்மஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். பல வகையில குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவது சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தியிருந்தாலும் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிரந்தர வேலை வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சியான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் போன்றவை நிறைவாக உங்களை தேடி வரும். குறிப்பாக நீண்ட நாட்களாக தடை தாமதம் என பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் இருந்து முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களையும் சிக்கல்களையும் சந்தித்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் அமைப்பு கிட்டத்தட்ட தெளிவான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று தனது சுப பார்வையை பல்வேறு இடங்களில் வலுவாக செலுத்துகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய அவமானங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருக்கிறாருங்க சனி. அவர் அஷ்டமத்திற்குள் நுழைவதற்கு முன் நிரந்தரமாக சில நல்ல மாற்றங்களை உறுதியாக கண்டச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால்
சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அந்த வகையில் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத சில அதிரடியான மாற்றத்தை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சனியின் அமைப்பால் திடீர் மாற்ற வாய்ப்புகள் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சனி 7ல் அமர்ந்திருந்தாலும் அங்கு ஆட்சி பலம் பெற்று ஜென்மராசியை வலுவாக தனது சப்தம பார்வையாக பார்க்கிறாருங்க. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு நீதி தவறாமல் நேர்மையான முறையில் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு அஷ்டமத்திலும் கேது தனஸ்தானத்திலும் வீற்றிருக்கின்றன. ஆனால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். எனவே சுக்கிரனின் உச்சம் என்பது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட விதிவிலக்காக சில நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. எனவேதான் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகள் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களை தேடி வரும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு, மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக சுக்கிரன் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் பெரிய அளவுல கட்டுக்குள் வரும். தடை தாமதம் விலகுவதால் நினைப்பதை காட்டிலும் அவமானத்தை தொடர்ந்து சந்தித்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்கலாம். ஏனென்றால் லாபத்தில் செவ்வாய் வலம் வருகிறார். எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி உண்டு. வித்யாகாரகரான புதன் யோகஸ்தானத்திலும் 5ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக சப்தமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். சனியுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றத்திற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யுகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.